ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரியணும். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் விதை நீக்கின மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இது நல்லா வதங்கணும். இப்போது கழுவி வச்ச சிக்கனை போட்டு கிளறி விடணும். எல்லா சிக்கனையுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் அண்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். நல்லா கிளறி விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை. நல்லா கிளறி விடணும். அதோட தண்ணியிலேயே வேகணும். தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நல்லா இது பண்ணணும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காத அளவு கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ கிளறி விட்டுட்ருக்கோம். கிளறி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் பருப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான அருமையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.